ஃப்ளைட்டு. ஆனால் மார்னிங் தான் நாங்கள் ட்ராலியவே கீழே இறக்கி வச்சுட்டு இருந்தோம். ஒரு வருஷம் கழித்து எடுத்ததுனால அவ்வளோ டஸ்ட்டு. நல்ல வேலை அந்த பிளாக் கலர் கவர் போட்டிருந்தோம். ஸோ பெட்டிக்குள்ளே எந்த டஸ்ட்டும் போகலை. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடலான்னு எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக ஒரே இடத்துல வச்சாச்சு. பெருசாக எதுவும் வாங்கலை, எல்லாேருக்கும் ஃபேவரெட்டுன்னு இருக்கும்ல, அதை மட்டும் கொஞ்சமாக பார்த்து வாங்கியிருந்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக சாக்லேட்ஸும் பர்ஃப்யூம்ஸும் வாங்கியிருந்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இது வாங்காமல் நாங்கள் வந்ததே இல்லை, அதுதான் தைலம். நம்ம ஊர்லேயே இது கிடைக்கிது தான், ஆனாலும் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக கிடைக்கல, அதனால தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லாஸ்ட் வெக்கேஷன் வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டோட வந்திருந்தோம். ஸோ நாங்கள் போர்டிங் பாஸ்லாம் வாங்கி உள்ளே போனதுக்கப்புறமா அவங்களோட நேம் வந்து கால் பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் பயந்துட்டோம் எது கூப்பிட்றாங்கன்னு. என்னென்னு பார்த்தா அவங்களோட ஒரு லக்கேஜில் நிறைய பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ இருந்தால் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நாட் அலோடுன்னு சொல்லி வாங்கிட்டு போனதில் ஒரு 70% பர்ஃப்யூமாக அவங்க கண்ணு முன்னாடியே எடுத்து குப்பையில் போட்டாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு ஆகிடக்கூடாதுன்னு நாங்கள் செக் பண்ணப்போ ஒரு லக்கேஜுக்கு 500 ml அலோடுன்னு இருந்தது. ஸோ எங்களுக்கு மொத்தமாக 4 மெயின் லக்கேஜாக, அதனால 500 ml தனித்தனியாக பிரித்து பர்ஃப்யூம் தைலத்தை 4 பெட்டியில் நாங்கள் பேக் பண்ணிட்டோம். அப்படியே கடகடன்னு ஏர்போர்ட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் ஏர்போர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்தது. அது என்னென்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.